இது ஆக்சுவலா இது இரண்டாவது இரண்டாவது வாரமாக நம்ம இந்த அப்போஸ்தலனை குறித்து படித்திருக்க வேண்டும். ஆனாலும் இது கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நான் கொஞ்சம் கடைசியாக எடுக்கலாம் அப்படின்னு வைச்சிருந்தேன். கடைசியாக மீன்ஸ் இன்னும் 2 அப்போஸ்தலர்கள் யூதாசை குறித்து கூட படிக்கணும், பவுலை குறித்து கூட நம்ம படிக்கணும். அதற்கு முன்பாக நம்ம பிரதானமாக இருக்கிற அப்போஸ்தலர் பேதுருவை குறித்து இன்னைக்கு நாம படித்து விட்டு அதற்கு மீண்டுமாக நம்ம பிற்பாடுள்ள மற்ற அப்போஸ்தலர்களை குறித்து நாம படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற அப்போஸ்தலனுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு. அப்போஸ்தலன் பேதுரு வயதில் மூத்தவராக இருக்கிற அப்போஸ்தலர்களிலே வயது மூத்தவராக காணப்படுகிறார். அதுவும் இல்லாம இவர்கிட்ட இருந்து நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நாம இதுக்கு முன்னாடி படித்தது போல அப்போஸ்தலரை விட்டு படித்துட்டு அவர்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன பாடம்னு நம்ம தனியா படிச்சோம். அதன் மாதிரி இந்த ஒரு போர்ஷன் இல்லாம அட் த சேம் டைம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம பேதுருவை குறித்து படித்துக் கொண்டு வரும் பொழுதே நம்மளுக்கான பாடத்தையும் சேர்த்தே படித்துக் கொண்டு வந்து விடுவோம். அதனால நம்ம இதை கொஞ்சம் கேட்கிறவங்க கவனமா கேட்கறதுக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் பேதுரு கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்துல கற்றுக்கொள்ளலாம்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம், உண்மைத்தன்மையை கற்றுக்கொள்ளலாம், வைராக்கியத்தை கற்றுக்கொள்ளலாம், விசுவாசம். ஏன்னா கிறிஸ்துவின் மீது அவர் வைத்த விசுவாசம் எவ்வளவு. ஏன்னா அவர் 3 முறை மறுதளித்தாருன்னு தெரியும், அவர் பயந்து பின்வாங்கி ஓடி போனாருன்னு தெரியும். ஆனாலும் அவர் பின்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக அவர் எவ்வளவு பண்ணார், வைராகியமாக அவருடைய மரணம் வரை கிறிஸ்துவு போல என்ன அறைந்து கொள்ள நான் தகுதி அல்ல, என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சாவு வரை அவர் வைராகியமாக இருந்த அந்த விசுவாச வைராகியத்தை நம்ம அவரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தலைவனாக இருந்து எப்படி வழி நடத்தணும், எப்படி வழி நடத்தக்கூடாது அப்படிங்கிற 2 பாடத்தையும் கூட நம்ம பேதுரு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். பேதுரு எப்படி அவரோட உண்மையான பெயர், அவருக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்பெயர்னு சொல்லுவோம். அவருக்கு என்ன பெயருன்னு பாத்தீங்கன்னா சீமோன் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரிஜினல் பெயர். இது என்னன்னா ஒரு எபிரேய சொல். சீமோன் என்பது ஒரு எபிரேய சொல். மோன் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் கேட்டார் அல்லது கேட்டார். இந்த சீமோன் என்கிறதான பெயரின் அர்த்தம் அவர் கேட்டார் அல்லது கேட்டார் அப்படிங்கிறதான ஒரு மீனிங். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த சீமோனை அவரை அழைத்து அப்போஸ்தலனாக தன்னுடைய சொந்த சீஷனாக அழைத்த பின்பாக அவருக்கு கேயப்பா அல்லது கேபா என்று பெயர் வைக்கிறார். இந்த கேயப்பா அல்லது கேபா என்கிற பெயர் நாமம் பாத்தீங்கன்னா இது ஒரு அராமிய சொல். அதுக்கு கிரேக்க பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோஸ் இல்லைன்னா பெட்ரா அப்படின்னு அர்த்தம். அதற்கு பாறை அல்லது கல் என்று அர்த்தம். இதை ஏன் உங்களுக்கு நான் இவ்வளவு பொறுமையா சொல்றேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, தேவனானாலும் சரி, ஒருத்தவங்களை அழைத்து அவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்கிறார் என்றால் அதற்குள்ளாக தேவனுடைய பெரிய திட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அதே போலதான் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமாக மாற்றப்பட்டார். அதற்குள்ளாக தேவனுடைய திட்டம் இருந்தது. சாராளாக மாற்றப்பட்டார். தேவனிடம் திட்டம் இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றார், சீமோனை கேபா என்று பெயர் மாற்றம் செய்கிறார். இதற்குள்ளாகவும் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் ஒளிந்திருக்கிறது. இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா பெத்சாயிதா. இந்த பெத்சாயிதாங்கிறது தான் அவரோட சொந்த ஊர். இது எப்படின்னா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு கிராமமாக காணப்பட்டது. ஃபிஷிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்போஸ்தலர் பிலிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே நம்ம படித்த அவ்வளவு பகுதி ஞாபகம் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இவர் பிலிப்புவும் எந்த பகுதியை சேர்ந்தவர், பெத்சாயிதா பகுதியை சேர்ந்தவர். இது எங்கன்னா கலிலேயா கடலை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். கலிலேயா கடல்னு சொல்லிருவோம். ஆனா அது கலிலேயா கடல் கிடையாது. அது ஒரு சின்ன ஏரி. ஓகே. இப்ப அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இப்ப நம்ம சீமோன் பேதுருவோட பின்னணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குடும்பம் அப்படின்னு வரப்போ அவரோட அப்பா பேர் யோனா. இவர் என்னன்னா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதற்கான ப்ரூஃப் இல்ல. ஆனா அவர் மரித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிதான் வேத ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இவரோட தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்திரேயா. ஏற்கனவே நம்ம முதல்ல படிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்திரேயா குறித்துதான் படிச்சோம். அந்திரேயா தான் என்ன பண்ணாரு, எலியா சொன்ன அந்த தீர்க்கதரிசி, மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசியை நான் கண்டேன்,
என்று சொல்லி என்ன பண்றாரு? வேகமா ஓடி போயி பேதுருவு கிட்ட சொல்லி பேதுருவை அப்போஸ்தலன் என்ற அழைப்புக்குள்ள கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்திரேயா. அந்திரேயாவ தான் முதலில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலனாக அழைத்தார். 2வதாக வந்தவர் தான் பேதுரு. அதனால ஞாபகம் வச்சுக்கிறணும். முதல் அப்போஸ்தலனாக அழைப்பை பெற்றவர் யார் என்று கேட்டால் பேதுருன்னு சொல்லக்கூடாது. அந்திரேயா. அந்திரேயாவோட சொந்த அண்ணா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. அப்போ பேதுருவோட சொந்த சகோதரன் தம்பி யாருன்னா அந்திரேயா. அவர்கள் செய்கிறதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன்பிடி தொழில். தன் சகோதரன் மற்றும் அதுவும் இல்லாம பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் யோவானும் யாக்கோபும் ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க. ஏன்னா யோவான் யாக்கோபு ஏற்கனவே நம்ம இத படிச்சிருக்கோம். யோவான் யாக்கோபு யாரோட பிள்ளைங்க? செபெதேயு அண்ட் சலோமியோட பிள்ளைங்க. செபெதேயு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷிங் கம்பெனி வச்சிருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய பிள்ளைங்க தான் யோவானும் யாக்கோபும். இந்த யோவானும் யாக்கோபும் இருக்கிற அந்த கம்பெனியில தான் இருக்கிறதான பேதுருவும் அந்திரேயாவும் ஒரு சின்ன படகுல போய் மீன் பிடிக்கிற வேலையை செய்றாங்க. அப்போ கட்டாயம் யோவானையும் யாக்கோபையும் யாருக்கு? அந்திரேயாவுக்கும் நம்ம பேதுருவுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். அவர்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்க கூடும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த யோவான் யாக்கோபையும் கூட இவங்களோட இடையில நம்ம கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டே வருவோம். கவனமாக கேளுங்க. இவங்க வந்து கப்பர்நாகும் அப்படிங்கிற பகுதியில தான் இவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இந்த கப்பர்நாகும் பகுதி நீங்க உங்க மேப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கப்பர்நாகும் பார்த்தீங்கன்னா, நடுவுல பாருங்க சீ ஆஃப் கேலிலி அப்படின்னு இருக்கு பாருங்க. இத சுத்தி இருக்கிறதான ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கப்பர்நாகும். இந்த கப்பர்நாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நாகும் பகுதியில செய்திருப்பார். அதுவும் இவங்க வந்து மேலும் நம்மளுக்கு நம்ம பேதுருவ குறித்து படிக்கும்போது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு திருமணமானவர். ஏன்னா, இவர் பேதுருவோட மாமிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவங்கள சுகப்படுத்தினாங்க அப்படின்னு படிக்கிறோம் நாமோ. இத நம்ம படிக்கிறதுக்கு நம்ம மார்க்கு 1வது அதிகாரம் 21 30 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, வீட்ல நீங்க அப்புறமா ஃப்ரீயா இருக்கிறப்போ குறிச்சு வச்சுக்கோங்க. போய் படிச்சு பாருங்க. மார்க்கு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரை இவங்களுக்கு வந்து அவர் வேலை செய்த கப்பர்நாகும் பகுதியில வேலை செய்ததாகவும், இவருக்கு வந்து அதுல நல்ல ஒரு மீன் பிடிக்கிறதுல நல்ல ஒரு ஈடுபாடு கொண்டவராகவும், ரொம்ப ஆசைப்பட்டு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்ததாகவும், இவர் வந்து திருமணமானவர். இவருடைய மனைவி வந்து கிறிஸ்துவின் பேர்ல அதாவது பேதுருவோட மனைவியும் கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய பணிகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. ரொம்ப ஆசையா பேதுருவோட கூட இணைந்து இயேசு கிறிஸ்துவுக்கென்று இவங்க நிறைய வேலைகள் செய்ததாகவும் நம்ம அதுல படிக்கலாம். கப்பர்நாகும் பகுதியில பாத்தீங்கன்னா, அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். இயேசு செய்த இந்த அற்புதங்களையும் இவர்கள் கண்டிருக்கலாம். அப்படின்னும் நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதுவும் இல்லாம 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பேதுருவுடைய மனைவியை பற்றி நீங்க படிக்கலாம். இப்போ வந்து செபெதி அண்ட் சலோமி இவர்களோட கட்டுப்பாட்டுல தான் யாரு வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா, பேதுருவும் அவரோட தம்பி அந்திரேயாவும் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா பேதுருவோட அப்பாவான யோனா இறந்திருக்கலாம், மரித்திருக்க கூடும். அதனால அவங்களோட குடும்பத்தை காப்பாத்துகிற பொறுப்பு யாருகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, செபெதேயு சலோமி. ஏற்கனவே படிச்சிருக்கோம். சலோமி யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளோட தங்கை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி முறை வரும். இவங்களோட அரவணைப்புல தான் யாரு வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேதுருவும் யாக்கோபும் வாழ்ந்திருக்க கூடும். பேதுரு வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத என்ன சொல்றதுன்னா ஒரு 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 இல்லிட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சரியான கல்வி அறிவு இல்லாத அந்த கப்பர்நாகும் பகுதியில இருக்கிறவங்களே, அந்த கலிலேயர்கள்னு சொல்லப்படுறவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மீன் பிடிக்கிற ஜனங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஆனா நம்ம வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி வாசிங்க சிஸ்டர். ஹலோ. சிஸ்டர் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்களா என்றும் பேதையுள்ளவர்கள் என்றும் அறியாதபடியினால் ஆச்சரியப்பட்டு, சாரி அவர்கள் சிஸ்டர். இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்க ஏன் இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனை சங்கத்துல பேதுரு பேசுறப்போ அங்க இருக்கிறவர்கள் அவருடைய பேச்சை கேட்ட ஆலோசனை சங்கத்தில் உள்ள ஜனங்கள் பேசுகிறது தான் இந்த வார்த்தை. அவங்க என்ன சொல்றீங்க? படிப்பறிவு இல்லாதவர்களே, இவங்களுக்கு பேதமை உள்ளவர்களே, இவங்க எப்படி இவ்ளோ அழகா இவரால பேச முடியும் அப்படின்னு சொல்லி பேதுரு யோவானு பேசுகிறதை கேட்டு அவ்வளவு தைரியமாக அவங்க நின்னு பேசுறதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இவ்ளோ படிப்பறிவு இல்லாதவர்கள் இயேசுவின் பின்னே போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவு அழகாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றை பெற்றவர்களாக இருந்தாங்க. அதுவும் மீன் பிடிக்கிறவர்கள் கிட்ட காணப்படுகிற இன்னொரு குணமும் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப முரட்டு குணம் உள்ளவர்களாக காணப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கலிலேயா கடல் அப்படிப்பட்ட கலிலேயா கடல் அல்லது ஏரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரொம்ப கொந்தளிப்பு உள்ள ஒரு ஏரியாக இருக்கும். இத பத்தி நம்ம கலிலேயாக்கள் தனியா பார்ப்போம். ஓகே. அதுவும் இல்லாம இந்த இந்த அ இந்த படிப்பறிவு இல்லாத இந்த கலிலேயா கடற்கரைய சுத்தியுள்ள இந்த கப்பர்நாகும் பகுதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்களாக இருந்ததுனால எப்பவும் ரொம்ப டீசென்ட்டா உடை உடுத்தி இருக்க மாட்டாங்க. ரொம்ப இழிவான உடை. பார்க்கவே ஒரு அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறத மாதிரி இருக்கிறதான உடை அலங்காரங்கள் அவர்கள் கிட்ட காணப்படாது. ரொம்ப இழிவான, ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ் இப்போ அழுக்கா இருக்கிற மாதிரி. ஏன்னா எப்பவுமே அவங்க மீன் பிடிக்க போவாங்க. கடலையே நம்பி அவர்களுடைய ஜீவனம் நடத்தக்கூடியவர்கள். அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ட்ரெஸ் ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியும். கடற்கரையை ஒட்டி உள்ள கிராமத்துல உள்ளவங்க மேல அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் எப்ப பார்த்தாலும் மீன் பிடிக்க போறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டலான, இல்லைன்னா ஒரு அழுக்கான, எப்பவும் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையிலான ஒரு சரவுண்டிங்ஸ்ல தான் அவங்க வளர்ந்திருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு முரட்டு குணத்தையும், எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிறவர் தான் பேதுரு. யோசிக்க மாட்டார். பின்னாடி நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டார். இது நம்ம பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்துவை அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து அவர் வெளியில வந்த உடனே அவரை ரோம சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ண வரப்போ மல்கூஸோட காதை யார் வெட்டுவா? பேதுரு தான் வெட்டுவாரு. அப்படி வெட்டுற நேரம் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத கூட அவர் யோசிக்காம என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப முன்கோபியாக கூட காணப்படுவார். பிகாஸ் ஆஃப் இவருக்கு அந்த மீன் பிடிக்கிற அந்த தொழில் இருக்கிற அந்த ஒரு முரட்டு குணத்தினால. அதுவும் இல்லாம இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இவர் பேதுரு மேன்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கே ஆண். அதான் மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெயர். ஏன்னா அதிக பலம் கொண்டவர்களாக, உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் செய்கிற அந்த தொழில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன படகுல மீன் பிடிக்க போக வேண்டும் என்றால், அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஒரு தோணியிலயோ இல்ல ஒரு சின்ன படகுலயோ தான் அவங்க மீன் பிடிக்க போகணும். அப்ப போறப்போ காற்றடிக்கும், மழை பெய்யும். அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அவர்கள் அந்த படகுல அந்த துடுப்பை போட்டு அவங்க என்ன பண்ணணும்? உடல் வலிமை அனைத்தையும் அவர்கள் உபயோகித்து அவங்க என்ன பண்ணணும்? அந்த தோணியை ஓட்டிக்கொண்டு கடலுக்கு எதிர் திசையில கூட காற்றுக்கு முந்திக் கொண்டு அவங்க என்ன பண்ணணும்? போகணும்னா, அவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக, அவ்வளவு ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டாங்க. அது இப்போ நம்ம கலிலேய கடல் அப்படின்னா, ஏன் அவர்கள் இவ்வளவு முரட்டு குணமாக இருந்தார்கள் அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலிலேயா கடல் அல்லது ஏரியவும் சொல்லலாம். கலிலேய கடலுக்கு திபேரஸ் ஏரி இல்லைன்னா கெனசரேத் ஏரி அப்படிங்கிற பெயரும் உண்டு. அப்போ நீங்க படிக்கிறப்ப எல்லாம் இதை ஞாபகம் வச்சு நீங்க குழப்பத்திற்குள்ளாக சென்று விடாமல் கெனசரேத் ஏரி அப்படின்னு சொல்றப்ப கலிலேய கடலை தான் சொல்றாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கலிலேய கடல்ல புகழ் புகை புயல் ரொம்ப வேகமாக அடிக்கும். எதிர்பாராத நேரத்துல புயல் காற்று வீசும். அமைதியாக இருக்கிறது கடல். இப்பொழுது நம்ம மீன் பிடிக்க செல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போனான்னா, அடுத்த நிமிஷமே புயல் காற்று வீசும். எதையுமே எதிர்பாராத சூழ்நிலையில நடக்கும். இது பாத்தீங்கன்னா, மலைகள் சுற்றி இருக்கிறதான ஒரு ஏரி. இந்த ஏரி மலைகளுக்கு நடுவுல இருக்கிறதான ஒரு ஏரியாக காணப்பட்டது. அதுவும் இல்லாம குன்றுகள் சூழ்ந்தது. மலைகளாக இருக்கலாம் அல்லது குன்றுகளாகவும் இருக்கலாம். இது இரண்டும் இணைந்தும் கூட அந்த ஏரியை சுற்றி காணப்படும். இது கடல் மட்டத்திற்கு கீழாக 700 அடி கடல் மட்டத்திற்கு கீழாக இருக்கிறது இந்த கலிலேயா கடல். சூடான வெப்ப காற்றும் குளிரான காற்றும் மாத்தி மாத்தியோ இல்ல ரெண்டும் கலந்துமோ ஒரு வீசக்கூடிய ஒரு கடல் பகுதி. பெரிய அலைகள் ஏற்படும். எதிர்பாராத அலைகள் எதிர்பாராத நேரத்தில் அடிக்கக்கூடிய தாக்கக்கூடிய ஒரு ஏரியாக காணப்பட்டுச்சு. காற்றை இது என்ன பண்ண இந்த இடத்துலதான் நம்ம ஒரு 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 இதை நம்ம பார்க்கலாம். இந்த காற்றை அடக்கி இந்த கலிலேயா கடல்ல இருக்கிற காற்றை தான் இயேசு கிறிஸ்து அடக்கி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று படிக்கிறோம் இல்லையா? அது இந்த கலிலேயா கடல்ல தான்.
அப்ப நடந்து வரப்பதான் இந்த கலிலேய கடல்ல தான் இயேசு கிறிஸ்து நடக்கவும் செய்தார். காற்றையும் கடலையும் அதட்டினதும் இதே கலிலேய கடல்கள்ல தான். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏ இப்போ நம்ம இப்போ அ அ பேதுருக்குள்ள பேக்கிரவுண்ட் எல்லாம் நாம பார்த்துட்டோம். இப்போ வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, பேதுருவை குறித்து அவருடைய அழைப்பு எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத குறித்தும் தான் நாம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மனிதர்களை இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றார்? இதான் கலிலேயா கடல். கலிலேய கடல் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? இப்போ எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் அடிக்கும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை தெரியாத ஒரு ஒரு எப்பவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு ஒரு ஆ என்ன சொல்றதுன்னா, ஒரு சீதோஷ்ண நிலை காணப்படுகிறதான ஒரு கடல் பகுதி தான் இந்த கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடல்ல தான் நம்ம என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து நம்மோ அ கடல் பகுதியில தான் நம்ம பேதுருவ சந்திக்கிறாரு. பேதுருவ சந்திக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனேயுமே மனிதர்களை உன்னை நான் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இவரை என்ன பண்றாரு, நீ உன் படகை விட்டு உன் மீன்பிடி தொழிலை விட்டு என்னோட வா, நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாக அல்ல மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை அழைக்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம மீன் பிடிக்கிறத விட்டு பேதுரு அவர் பின்னால போனாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றாரு, இவரு உடனே போகல. நம்ம பின்னாடி படிப்போம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய அழைப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தாலும், இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, இவரோட பின்னாடி உடனே இவர் போகாம, இவர் மறுபடியும் மீன் பிடிக்கிற வேலைக்கு தான் போவாரு. அப்படியே இவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இருந்தாருன்னா, இவர் உடனே அவரு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே இவர் போயிருக்கணும் அப்படின்னா, இவர் எதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்துவின் பின்பாக இவர் போயிருக்கணும். இப்போ என்னைய கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன கூப்பிடுறாரு, இல்லன்னா உங்கள கூப்பிடுறாரு அப்படின்னா, என்னோட சுவிசேஷத்திற்கு நீ வருகிறாயான்னு கேட்டா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியும். அவர் 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாருன்னு தெரியும். அவரோட கூட நாமளும் ஆளுகை செய்ய போகிறோங்கிறது தெரியும். இவ்ளோ தெரிஞ்ச நான் ஒருவேளை அவர் பின்னாடி போயிருக்கலாம். ஆனா 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவு அப்பதான் அவர் என்ன பண்றாரு? ஒரு ஊழிய பணிக்குள்ளாக வருகிறார். அந்த ஊழிய பணியில பேதுருவ கூப்பிடுறார். பேதுருவ கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவரு அவரோட குடும்ப சூழ்நிலை, அவருடைய வறுமை எல்லாமே அவர என்ன பண்ணியிருக்கணும்? எச்சரிச்சிருக்கணும். அவரு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனாலும் பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? இயேசு கிறிஸ்துவுடனே கூட சென்றிருப்பார். இந்த பேதுரு வந்து இதுக்கு நாமோ அவரு போனாரா அப்படின்றத நம்ம படிக்கணும் அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து மத்தேயு 4:18. இயேசு கலிலேய கடற்கரையோரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு, என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கலிலேய கடலோரம் நடந்து போறப்போ, அவர் போயிட்டு கொண்டிருக்கிறார். மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு என்னப்பட்ட சீமோனும், அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு, அடுத்த வசனம் சிஸ்டர். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்ன நானும் மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்கிறார். ஓகே. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வாசிங்க அவர் சிஸ்டர். அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடன் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்க வந்து மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட சுவிசேஷ புத்தகத்துல இவர் வந்து பேதுருவையும் அந்திரேயாவும் அழைத்தேன். அவங்க என் பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போன உடனே யோவானையும் யாக்கோபையும் நான் அழைத்தேன். அவர்களும் வந்துட்டார்கள்ன்னு தொடர்ச்சியாக என்ன பண்ணிடுறாருன்னா, அவர்கள் அழைப்பை குறித்து பேசுறாரு. இதே இதே இன்னொரு கோணத்துல லூக்கா வந்து ரொம்ப அழகா வந்து பதிவு செய்திருப்பாரு. அது அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்திரேயா தான் அவரோட சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ இப்போ வந்து அவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இருங்க சிஸ்டர். அ த ஆ இப்போ வந்து நாம வந்து இவர பத்தி இப்போ வந்து லூக்கா வந்து அதையே கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல வந்து காமிச்சு கொடுக்கிறார். வாசிங்க சிஸ்டர் லூக்கா 5:1. அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி அவைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப 2 பேர்
கலிலேய கடற்கரையில கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்க அப்படின்னா 5:1 கலிலேய கடலில் கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தத யோவானும் யாகவும் கேட்டிருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரமா நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறத என்ன மீன் பிடிக்கிறவர்களும் மீன்களை அவங்க என்ன பண்றாங்க, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்கன்னா அந்திரேயாவும் அந்த இடத்துலதான் இருக்கிறாரு. அங்க வந்து என்ன பண்றாரு, அந்திரேயா வந்து யோவான பேதுருவ கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த இடத்துலதான் அப்பதான் யோவான் 1வது அதிகாரம் 42 41 42 வாசிங்க சிஸ்டர். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனைக் கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா அதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அடுத்த வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இவர் கலிலேய கடல்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறத அந்திரேயா கேட்டு என்ன பண்றாரு, போய் சீமோன் பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு. அதுதான் நம்ம யோவான்ல வாசிச்சோம். இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து இவங்கள பேதுருவை கூப்பிட்டுட்டாரு, கேபான்னு பேர் வச்சுட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பேர் மாற்றமும் பெற்றுக்கொண்ட பேதுரு என்ன பண்றார், மீண்டுமாக மீன் பிடிக்கிற தொழிலுக்கு சென்று விடுகிறார். இதே மாதிரியே இன்னொரு டைமும் பேதுரு செய்வாரு. எப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பின்பு மீண்டுமாக என்ன பண்ணிடுவாருன்னா தன்னோட பழைய தொழிலுக்கே, பேதுரு மட்டுமல்ல அநேக அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய பழைய தொழிலுக்கே மீண்டுமாக சென்று விடுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பேதுருவை மீண்டுமா கிறிஸ்து தேடி வர்றாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயேசு மீண்டுமாய் தேடி வருகிறார். இது பேதுருவுக்கான 2வது அழைப்பு. இப்ப வாசிங்க சிஸ்டர் 5:2. அப்பொழுது கடற்கரையில நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்குள்ளே போதகம் பண்ணினார். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த கலிலேய கடல்ல போதகம் பண்றதுக்கு வருகிறார். அப்ப அநேக கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா காணப்படுகிறதுனால இவங்க என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் மேடான பகுதி இல்லைன்னா கொஞ்சம் சற்று தொலைவான பகுதியில இருந்து பிரசங்கம் பண்ணணும். இப்போ இயேசு கிறிஸ்து 2வது முறையாக பேதுருவை அழைத்து எப்படியாக அவர் ஊழியத்திற்குள்ளாக கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்ப பேதுரு வந்து என்ன பண்றாரு, தண்ணியில கழுவிக்கிட்டு இருக்காரு, கடற்கரையோரமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும், அங்க இருக்கிற ஜனக்கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இப்பதான் என்ன பண்றாங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, சத்தம் வந்து அதிகமாக கேட்கிறதற்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல வந்து ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான சத்தங்களை வந்து ஒலிபெருக்கியாக அதை கூட்டி மக்களுக்கு கொண்டு போகிறதான அந்த சாதனங்கள் வந்து அப்ப கிடையாது. அப்ப எந்த மாதிரியான பிரசங்க மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா காற்றடிக்கிற திசையை நோக்கி பேசுவாங்களாம். அப்படி பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய சத்தத்தை காற்று அலைகளாக கொண்டு போய் ஜனங்கள் இடத்துல சேர்க்குமா. அந்த ஒரு ட்ரிக்கை தான் அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, தான் வந்து ஜனக்கூட்டத்தை பார்த்து பிரசங்கத்தை என்ன பண்ணணும்னா துரிதப்படுத்தணும், அதிகமான ஜனங்களுக்கு தன்னோட சத்தம் கேட்கணும். அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு உயர்ந்த ஒரு இடத்திற்கு போகணும். உயர்ந்த ஒரு இடம் போகணும்னா அது கடற்கரை ஏரியா. எந்த உயர்ந்த இடத்திற்கு போக முடியாது. அதனால கடற்கரையில வலையை அலசி கொண்டிருந்த என்ன சொல்ற பேதுரு கிட்ட உன்னோட படகுல நான் ஏறிக்கொள்கிறேன், என்னை கடலுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கப்பல்ல ஏறி கொஞ்சம் முன்பாக ஜனக்கூட்டங்களுக்கு முன்பாக கொஞ்சம் தள்ளி நின்னு பேசினாருன்னா எல்லாராலையும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதே போல காற்றடிக்கிற திசையில அவரோட சத்தமும் ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு இதா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ என்ன பண்றாரு, படகுல ஏறி, யாரு, பேதுருவோட படகுல ஏறி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கிறார். இந்த பிரசங்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு திட்டமும் தெளிவுமாக தெரியும் பேதுரு அவருடைய அழைப்புக்குள்ளாக வரப்போகிறார் என்று. அப்போ பேதுருவையும் அவர் என்ன பண்ணிருக்கணும், கவனத்தில் கொண்டுதான் அந்த பிரசங்கத்தை செய்திருக்கணும். அவரு பேதுரு அருகாமையில் இருந்துதான் அந்த பிரசங்கத்தை செய்யறாருன்னா பேதுருவும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்க வேண்டும். வாசிங்க சிஸ்டர். இதுதான் அதுக்குரிய பாடம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், பேதுருவோட படகுல கூட ஏறி மக்களை நோக்கி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி,
ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களை வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜனங்கள் எல்லாம் கலைந்து சென்று விடுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கடலுக்குள்ளாக வந்து விட்டார். வந்து விட்டதுக்கு அப்புறம், "வா நம்ம மீன் பிடிக்க போகலாம்." அப்படின்னு சொல்லி சீமோன் பேதுருவ கூட மீன் பிடிக்க போகிறார். யாரு இதுல மீன் பிடிக்கிறதுல வல்லவரா இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்துவா? பேதுருவா? பேதுரு. பேதுருவுக்கு தான் மீன் பிடிக்கிற தொழிலை பத்தி நன்றாக தெரியும். மீன் எந்த நேரத்துல மாட்டும், எந்த நேரத்துல மீன்கள் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் விவரமும் தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க அவர் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? இப்ப பேதுருவு ஒரு கொஸ்டினும் கேட்காம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அவரும் இயேசு கிறிஸ்து உடனே கூட கடலுக்குள்ளாக மீன் பிடிக்க செல்றாரு. அப்போ பார்த்தா அவர் என்ன பண்றாரு? மீன் பிடிக்கும்படியாக அவங்க உள்ளே போன உடனே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி சொல்றார். இப்போ என்ன பண்றாங்க? அ அ அந்த அந்த ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஏன்னா பேதுருவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எப்ப மீன் கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது நன்றாகவே அறிந்திருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலுமே என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்கும் பொழுது அநேக மீன்கள், இந்த இடத்துல நீ வலையை போடுன்னு சொன்னப்போ, வலை கிழியத்தக்கதாக மீன்களை என்ன கிடைக்குது? அவருடைய வலையில சிக்குது. அவரால அந்த மீன என்ன பண்ண முடியல? அந்த வலையிலிருந்து மி இழுத்து கொண்டு வர முடியாத அளவுக்கு வலை கிழியத்தக்கதாக அநேக மீன்கள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, பேதுருவுக்கு கிடைக்குது. இந்த அநேக மீன்கள் பேதுருவுக்கு கிடைக்கிறதற்கும் தேவனுடைய திட்டம் உள்ள ஆழமாக ஒளிந்திருந்துச்சு. நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப பேதுரு கஷ்டப்பட்டு இழுத்து பார்த்தாலும் அந்த மீன இழுக்க முடியல. வலைதான் கிழியுதோ ஒழிஞ்சு மீன் அவரால இழுக்க முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கொஞ்சம் தள்ளி நிக்கிற யோவான், யாக்கோபும் அவங்க கிட்டயும் ஒரு படகு இருக்கு. அவங்க கிட்ட என்ன பண்றாருன்னா, சிக்னல் காமிக்கிறாரு. நீங்களும் கூட வாங்க. என்னையால இந்த மீன்களை இழுக்க முடியல. என்னுடைய படகு கவிழ்ந்து போற மாதிரி இருக்கு. நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. யோவான், யாக்கோபும் என்ன பண்றாங்க? அந்த படகில அவர்களும் அவர்கள் வலைய போட்டு என்ன பண்றாங்க? அந்த வலைகள்ல இருந்து இழுக்குறாங்க. யோவான், யாக்கோபு இருந்த படகு கூட மூழ்கத் தொடங்கினதாம். அவ்வளவு அதிகமான மீன்கள் அந்த அவர்களுக்கு கிடைத்தது. உடனே என்ன பண்றாரு? பேதுரு என்ன பண்றாரு? "நீரே என் மேசியா" என்று சொல்லி அவருடைய கால்களில் தாழ விழுந்து விடுகிறார். தாழ விழுந்து அவர் என்ன சொல்றாருன்னா, "மேசியா, இவர்தான் மேசியா" அப்படின்னு அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். மோசே சொன்ன மேசியா இவர்தான் என்று உணர்ந்து கொள்ளுகிறார். இந்த ஒரு அற்புதத்திலே உணர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல. ஏன்னா, அவர் அந்த கலிலேய கடல் பகுதியில இவர் கூட இருந்து போட்ல நின்னு பிரசங்கம் செய்தார்ல, அந்த பிரசங்கத்த பேதுருவும் தொடக்கம் முதல் முடிவு வரை அவரும் கேட்டிருப்பார். அந்த சத்தியம் இவரை உள்ளார குத்தி இருக்கும். அவர் உள்ளார அவருடைய அணுவையும், அவருடைய ஆத்துமாவையும் உருவ குத்தி இருக்கும். அந்த வார்த்தைகள கேட்டு அவருக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு உயிர் மீட்சி அவருக்குள்ளாக நடைபெற்றிருக்க வேண்டும். அதோடு கூட இந்த அற்புதத்தையும் அவர் கண்ட உடனே என்ன பண்ணுகிறார்? இவர்தான் மேசியா என்று அவர் என்ன பண்ணுகிறார்? தாழ பணிந்து அவரிடம் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவின் பாதத்துல அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரோட தாழ விழுந்து என்ன பண்றாரு? நான் ஒரு பாவி. என்னை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பேதுரு சொல்றார். நான் வாசிங்க சிஸ்டர். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன்னா இவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அந்த இவ்வளவு அற்புதத்தையும் கண்டு நீர்தான் உண்மையான மேசியான்னு சொல்லி அவர் வாயினாலே அறிக்கையிட்டாலும், ஆனாலும் அப்பா நான் பாவி, என்ன விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும்? நான் பாவி என்று ஏன் பேதுரு அந்த இடத்துல தன் வாயினாலே அறிக்கையிட்டு இருக்க வேண்டும்? இதற்குரிய பின்னணியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து போகலாம். யூதர்கள் யூதர்கள் ரோமர்கள் கால பகுதியில தான் வாழ்ந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். யூதர்கள் ரோமர்களோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அவர்களோட ஆட்சி காலத்துல யூதர்கள் ஒரு அடிமைகளை போல அநேக விதமான டாக்ஸ்களை கட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரோமர்களோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய அடக்குமுறை, நிறைய அநியாயங்கள், நிறைய அட்டூழியங்கள் யூதர்கள் மேல கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. அது ரோமர்கள் ஒரு 5 வகையான ஒரு வரிகளை யார் மேல போட்டாங்கன்னா, யூத ஜனங்க மேல போட்டாங்க. அதுல முதலாவது என்ன வரின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபியூட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபியூட் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வீடு நிலம் இருக்கிறவங்க கட்டுற வரி. அவங்களுக்கு சொந்தமாக, யூதர்களுக்கு சொந்தமாக நிலமோ ஒரு வீடோ இருந்துச்சுன்னா இதை லேண்ட் டாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது அப்படின்னா அதற்கு அவர்கள் வரி கட்டணும். இது வருஷத்திற்கு ஒரு முறை இந்த ட்ரிபியூட் டாக்ஸ் கட்டணும். 2வது வரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஹெட் ஆர் போல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும்
ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு டாக்ஸ் அப்படின்னா ஒரு குடும்பத்துல 10 ஆண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 10 ஆண் பிள்ளைகளுக்கும் 10 டாக்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணணும், வரி கட்ட வேண்டும். 3வது பாத்தீங்கன்னா ட்ரேட் டாக்ஸ். இது வந்து வர்த்தக வரி. இது வந்து டெய்லி செய்யணும். அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு ஏத்ததாக அவங்க வரி கட்டணும். இப்போ வந்து பேதுரு மீன் பிடிக்கிறவர்னா டெய்லி கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாருன்னா அவர் பிடித்த மீன்களுக்கு தக்கதாக அவர் வந்து வரி கட்டணும். 4வது வரி பாத்தீங்கன்னா டெம்பிள் டாக்ஸ். இது வந்து வருஷத்திற்கு ஒரு முறை ஆலய வரி. யூதர்கள் வந்து வருஷத்திற்கு ஒரு முறை பஸ்காவை அனுசரிக்கும்படியாக எருசலேமுக்கு போகணும். அப்ப எருசலேமுக்கு போற ஒவ்வொரு டைமும் அவங்க என்ன பண்ணணும், போயிட்டு வர்றதற்காக அவங்க என்ன பண்ண அரை சேக்கல் டாக்ஸ் வந்து கட்ட வேணும். அதனாலதான் யூதர்கள் வந்து இந்த மாதிரி அநேகமான வரிகளை இவங்க அனுபவிச்சதுனாலதான் ரோமர்கள் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்ற மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. மத்தேயு சுவிசேஷம் ஃபுல்லாமே நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு யூதர் ராஜசிங்கம் போலதான், அவர் எதிர்பார்ப்பு ஒரு மேசியாவை போலதான் போக்கஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து அடுத்ததாக இருக்கிற டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5வது டாக்ஸ் வந்து லோக்கல் டாக்ஸ். இது வந்து சின்ன சின்ன வரி வசூலிக்கிறது, அன்னாட வரி. ஏதாவது இந்த சின்ன சின்ன வரிகள் வந்து செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு டாக்ஸ் கலெக்டர். நம்ம மத்தேயு நிருபத்தை எழுதினாரு இல்லையா, அவர் தான் இந்த சின்ன சின்ன வரிகள் லோக்கல் வரிகளை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வரி வசூலிப்பவராக இருந்தாரு. இந்த 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 வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் யாரு பிரதானின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணா ரோம அதிபர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூலிப்பதை செய்கிற வேலையில இருப்பாங்க. இவர் பொந்தி பிலாத்து தான் இவர்களுக்கு ஒரு பிரதானியாக இருந்தான். இவன் தான் என்ன பண்ணுவான்னா, பொந்தி பிலாத்து என்ன பண்ணிருப்பான்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம டோல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோல் ஒரு ஊர்ல டோல் எடுக்கணும்னா அதுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டர்ல போய் யார் அதிகமான விலையை நிர்ணயிச்சு அந்த டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பகுதியை கொடுப்பாங்க. அதே போல இந்த வரி வசூலிக்க வேண்டிய அந்த பகுதிக்குமே டெண்டர் விடுவாங்களாம். அதுல யார் அதிகமான பணத்தை கட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வரி வசூலிக்கக்கூடிய ஏரியாவை வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டெண்டர் ஏலம் எடுத்து வரி வசூலிக்கக்கூடிய வேலையை செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொந்தி பிலாத்து. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தி அவர்களை நஷ்டப்படுத்தி வரி வசூலிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு இந்த வரி வசூலிக்கிற வேலையை இந்த ரோம பிரதானிகள் செய்வாங்க. இவங்க வந்து இப்ப சப்போஸ் ஒண்ணு கெட்ட முடியல அப்படின்னா அந்த டாக்ஸ் போடுவாங்களாம், வரிக்கே வரி போடுவாங்களாம். அந்த அளவுக்கு வரி வசூலிக்கிறதுல கொடுமைக்காரர்களாக இந்த ரோமர்கள் காணப்பட்டாங்க. இந்த பேதுருவுமே அவர் என்ன பண்ற, ஏன் நம்ம பாக்குறோம்னா பேதுரு ஏன் அழைப்பை பெற்றுக்கொண்டவுடனே நான் பாவின்னு ஏன் அவர் வந்து அறிக்கையிட்டாருங்கிறதுக்காக தான் நாம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேதுரு வந்து முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்கு காரணம் இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் பேதுரு வந்து மீன் பிடிச்சாரு நம்ம பார்ப்போம். ஏன்னா பேதுருக்கு வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், அப்பா இல்லாத ஒரு குடும்பம். அப்போ கடன் சுமையை எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறதான பொருளாதார தேவைகளை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய பிரதான பொறுப்பு இந்த நம்மளுடைய பேதுரு கிட்ட இருந்துச்சு. அவர் அதனால என்ன பண்றார், அந்த கடன் சுமையின் காரணமாக இவர் என்ன பண்ணுவார், அதிகமாக அவர் இரவு என்றும் பார்க்காம பகலும் என்று பார்க்காம அவர் என்ன பண்ணுவார்னா அதிகப்படியான மீன்களை தன்னால முடிந்தவரை அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பிடித்து கொண்டிருப்பார். ஏன்னா அந்த வரி அவரால் அப்பனாதான் கட்ட முடியும்னு சொல்லிட்டு. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா பேதுரு கிட்ட இருந்தவர், பேதுரு மட்டும் இல்ல இந்த அப்போஸ்தலர்கள் கிட்டயே அதுவும் இல்லாம இந்த மீன் பிடிக்கிற கலிலேயர்கள் கிட்டயே காணப்பட்ட ஒரு குணம் என்னன்னா ஓய்வு நாளை மீறுகிறதான ஒரு குணம். ஏன்னா இவர்கள்லாம் யூதர்கள், இவர்களுக்கு ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டியது ஒரு பெரிய கட்டளையாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவர்கள் 6 நாளைக்கு மீன் பிடிக்கிறதற்கு தான் இவங்க டாக்ஸ் கட்டணும், 7வது நாள் ஓய்வு நாள். ஆனா பேதுரு என்ன பண்ணுவாராம், தெரிந்தே அந்த ஓய்வு நாள் அந்த கட்டளையை அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்து 7வது நாளும் ரோமர்களுக்கு தெரியாம போய் என்ன பண்ணுவாராம், நைட்டு போய் இவர் போய் மீன் பிடிப்பாராம். அதனால அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறுகிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்தபடியினாலதான் என்ன பண்றாரு பேதுரு, நான் ஒரு பாவி, என்னை விட்டு சென்று விடுங்கள்னு சொல்லி அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். இவருக்கு வந்து அந்த டாக்ஸ் பிரச்சனையை இவர் சமாளிக்கணும் அப்படின்னா அந்த 7வது நாளும் மீன் பிடிச்சாதான் இவரால அந்த வார கடன் இல்லாத ஒரு ஜீவனத்தை இவரால பண்ண முடியும். அதனால தெரிந்தே அந்த ஓய்வு நாளை மீறுகிறார். இப்போ வந்து செபதி வந்து பெரிய மீன் பிடிக்கிற தொழிலை செய்தார். அவர் வந்து
அநேகமான மீன்பிடி துறைமுகங்கள் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அப்போ இவருக்கு இயேசு கிறிஸ்து அவரோட படகுல போய் அநேக விதமான மீன்களை அவருக்கு கொடுத்தாரானால், இதற்கு ஒரு தேவ திட்டம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே. என்ன தேவ திட்டம் இருந்ததுன்னா, இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பிற்குள்ளாக இவர் வரும்பொழுது, இவர்கிட்ட கடன் இல்லாது இருக்க வேண்டும். அவருடைய வீட்டிற்கு தேவையான அனைத்தும் சந்திக்கப்படணும். இவர் அப்போஸ்தலர் ஊழியத்திற்குள்ளாக வந்துவிட்டால், அவர் குடும்ப சூழ்நிலை இவரை நெருக்கி ஏவக்கூடாது. அதனால வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை பேதுருவுக்கென்று இயேசு கிறிஸ்து அற்புதமாய் செய்து கொடுத்தார். அந்த மீன்களை எல்லாத்தையும் பேதுரு என்ன செய்திருக்க கூடும்? செபதேயு கிட்ட கொண்டு போய் அந்த மீன்களை கொடுத்திருக்க கூடும். அவர் மூலியமாக அவ்வளவு மீன்களையும் விற்று தன்னுடைய கடனை எல்லாம் அடைத்து விட்டு என்ன பண்ணிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட கூட இவர் பின் சென்றிருக்க கூடும். இத என்னன்னா, இவருக்குள்ள அந்த நம்ம வேதம் அறிஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க எல்லாம் எழுதின புத்தகத்துல இத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இவர் எலிசா தீர்க்கதரிசியை போல, எலிசா தீர்க்கதரிசிக்கு அழைப்பு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? தன் ஏறு ஆடு மாடுகளை எல்லாத்தையும் விட்டு ஏர் மாடுகளை எல்லாம் கொன்று என்ன பண்ணிட்டார்? போட்டுட்டு அந்த அந்த உழுகுற அந்த வண்டிகள் எல்லாம் உடைத்து எரித்து போட்டுவிட்டு அவர் என்ன பண்ண எலியாவோட கூட போனார். அதே போலதான் பேதுருவும் என்ன பண்றார்? தனக்கானவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறார். இவர் இப்போ போன உடனே நம்மளுக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. கிடைத்த உடனே நம்மளுக்கு இருக்கிறதான அவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் பின்னே போக நம்ம தயாராக இருக்கிறோமா? அவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டனா அதற்கென்று எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணி நாம அவர் பின்னாடி நம்ம போக நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்ம யோசிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். இந்த விசுவாச கப்பலுக்குள்ளார என்ன பண்றார்? அந்த இயேசு கிறிஸ்து உள்ள ஏறிட்டார் அப்படின்னா, அந்த விசுவாச கப்பலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தாத பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். ஏன்னா விசுவாசம் கப்பலுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கம்பாரிசனாக சொல்லப்படுது. இப்போ வளைய கிளியத்தக்கதாக மீன்கள் அவருக்கு கிடைச்சிச்சு பேதுருவுக்கு. நம்மளுக்கு வயது கொள்ளாத அளவுக்கு நம்மளுக்கு 1000 வருஷம் நம்மளுக்கு ஆயுசு கொடுத்தாலும் நம்ம வேதத்தில் உள்ள சத்தியத்தை நம்மளால படிச்சு முடிக்க முடியாது. அவ்வளோ அதிகமான சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வயதே கொள்ளாத அளவு, எப்படி வலை கொள்ளாத அளவுகள் மீன் கிடைத்ததோ அதே போல் நம்மளுக்கு வயது கொள்ளாத அளவுக்கு நம்மளுக்கு சத்தியம் இப்ப கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம என்ன பண்றோம்? தியானிக்கிற பிள்ளைகளாக அந்த சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறோமா? அதில் ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் விட்டு பேதுரு இயேசு கிறிஸ்துவ கூட போகிறாரு. வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 16, 24, 25வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்ன பின்பற்றி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல தன்னைத்தான் வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணணும்? பேதுரு எப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் முன்வைத்து எப்படி போனாரோ அதே போல நாமும் போகிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் விட்டா அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். ஆசிங் சிஸ்டர், அடுத்த வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அப்படின்னா என்னது? நம்ம இறந்து போயிடணுமா? இல்ல, தன்னிக்கிட்ட இருக்கிற இந்த ஜீவன் போன்ற தாளந்துகளையும் ஜீவன் போன்ற நேரத்தையும் ஜீவன் போன்ற காலத்தையும் நாம இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம இழந்து போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோமா? நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்கிறோம். சாகாமையுள்ள ஜீவனை கண்டடைகிறோம். என்ன அப்போ அவரோட நிமித்தம் அந்த ஜீவனை போன்று இருக்கிற அந்த நேரத்தையும் காலத்தையும் தாளந்துகளையும் நம்ம இழந்து போகிற பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நம்மளுக்கு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்களும் நானும் நம்ம ஷாப்பிங் போகலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணலாம்? போன்ல அரட்டை அடிக்கலாம், இல்ல இப்ப இருக்கிறது நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம். நம்ம ரீல்ஸ் பாக்குறதுமே நம்ம பைபிள் ஓரியன்டா தான் பாக்குறோம், ஒரு மெசேஜ் தான் பாக்குறோம். அப்படின்னாலுமே நாம என்ன பண்றோம்? அந்த நேரத்தை
கடவுளுக்கென்று செயல்படுத்த விடாமல் நாம் என்ன பண்றோம், நம்மளுடைய சுயத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்கென்று அந்த நேரத்தையும் அந்த மணிகளையும் அந்த நேர துளிகளையும் நம்ம என்ன பண்றோம், வேஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதபடி நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும் நேரங்களும் நம்மளுடைய சாவாமை ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனாலதான் என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன், தேவன் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்களும் அவருக்கென்று நாம பிரயோஜனப்படுத்துகிற நேரங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றோமா, ஒரு பெரிய சாகாமையுள்ள ஜீவனுக்குள்ளாக நம்மளை வழி நடத்தும். இதுலதான் பிலிப்பியர்ல அழகா பவுல் சொல்லுவார். இந்த புரிதலை பவுல் அழகா தெரிந்து வைத்திருப்பார். வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகள்லாம் என்ன பண்றேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். எவ்வளவு பெரிய பண்டிதர் அவரு. ஏன்னா கமாலியலோட பாதப்படியில படிச்ச பெரிய ஞானி, பெரிய அறிவாளி, நியாயப்பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர் பவுல். ரோம குடியுரிமையை பெற்றவர். அவர் ரோம சோல்ஜர்ஸ்லயும் அவர் இருந்திருக்காரு. கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொன்றதுல ஒரு பெரிய ஒரு பங்கு நம்ம பவுலுக்கு இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துலையும் ஒரு கௌரவத்திலையும் இருந்தவரு. இயேசு கிறிஸ்துவுக்காக அத்தனையும் நஷ்டம் என்று எண்ணி எவ்வளவு பாடுகள், இயேசு கிறிஸ்துவை போல பாடுகள்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். அவரை போல மரணத்தை சந்தித்தார் பவுலும். அடிகள் 40ற்கு 1க்கு குறைய 39 சவுக்கடிகளை வாங்கினாரு. மேல இருந்து மலையில இருந்து அவரை கீழே தூக்கி போட்டாங்க. அவரை பட்டினியோட அவரையும் பவுலையும் சீலாவையும் ஜெயில போட்டு அடைச்சு போட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அத்தனை கஷ்டத்தையும் அவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்துவிற்கென்று அவர் அனுபவித்த பாடுகளை லாபம் என்று எண்ணினார். அவருக்கென்று இழந்த அவ்வளோ பெரிய அவருடைய பண வாய்ப்புகள், அவருடைய அந்தஸ்து, அவருடைய ஞானம், அவருடைய படிப்பு எல்லாற்றையும் இழந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று என்ன பண்ணார், லாபமாக எண்ணினார். அந்த அளவுக்கு பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேல பசிதாகம் உள்ளவராக, சத்தியத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் ஒரு ஆசை உள்ளவராக, ஒரு விருப்பம் உள்ளவராக, ஒரு வைராக்கியம் உள்ளவராக பவுல் காணப்பட்டார். இத நம்ம பிலிப்பியர்ல நம்ம வாசிங்க சிஸ்டர். 8வது வசனம். சிஸ்டர் இருக்கீங்களா? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் என்ன பண்றாரு பவுல், நஷ்டம் என்று எண்ணுகிறார். அதே போல இப்ப லூக்கா 14:33 வசனத்துல, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இப்போ அந்த வசனம் நம்மளுக்கானது. நாம என்ன பண்றோம், அவருக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் உண்டானவைகள் எல்லாத்தையும் வெறுத்து என்ன பண்ணாரு, அவர் பின்னாடி போயிடணும், சீசனா வந்துடணும் அப்படிங்கிற அழைப்பு தான் நம்மளுக்கும். ஆனா வெறுக்கணும் அப்படிங்கிறதுனா என்னது, நம்ம குடும்பத்தையோ, நம்மளுடைய மனைவியோ, நம்மளுடைய கணவனையோ, நம்மளுடைய பிள்ளைகளையோ வெறுத்துட்டு எல்லாரும் எப்படியும் போங்க, எனக்கு அவருடைய அழைப்பு தான் எனக்கு பிரதானம் சொல்லி அவரு பின்பாக நம்மளை போக சொல்லல. பிரதானமான இடத்தை தேவனுக்கென்று வையுங்க. இப்போ உன் கணவன் முக்கியமா இல்ல தேவன் முக்கியமா அப்படின்னு வார இடத்துல தேவனுக்கு நீ முதல் முக்கியத்துவம் கொடு. இரண்டாவதாக உன் கணவனை வை, இரண்டாவதாக உன் குடும்பத்தை வை, இரண்டாவதாக உன்னுடைய பிள்ளைகளை வை. முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்கணும். அதுதான் என்னது, நம்மளுக்கு நம்மளுடைய பெறப்பட்ட அழைப்புக்கு நம்ம செய்ய தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோம். இதுதான் யாருக்கு அழைப்பு, சிறுமந்தைக்குரிய அழைப்பு, இடுக்கமான வாசல் வழியாக போகிற அழைப்பு. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாக போகணும்னா என்ன பண்ணணும், தன்னைத்தான் ஒருத்து என்ன பண்ணணும், அப்போ போனி தன்னைத்தான் ஒருத்துனா தனக்கான அவ்வளவு ஆசைகளையும் நாம விட்டு அவர் பின்னாடி நாம போகணும். எல்லாத்தையும் இரண்டாம் பட்சமாக தேவன் தான் எனக்கு முதல்லன்னு சொல்லி அவரை முதலிடத்தில் வைத்து நமக்கான எல்லா தேவைகளையும் இரண்டாவது பட்சத்துல வைக்கணும். வழியை கண்டுபிடிக்கிற ஒரு சிலரில் நாமளும் சிலராக காணப்படணும். பேதுருவும் கிறிஸ்துவுடனே கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்ததுல ஏற்கனவே நம்ம தெரியும், உள்வட்டத்திலே பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க 3 பேரும் தான் இந்த உள்வட்டத்திற்குள்ளாக இருப்பாங்க.
இந்த உள்வட்டத்தில் உள்ள உள்ள இந்த 3 சீசர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவோட கூட நெருங்கின ஒரு தொடர்பு இருந்தது. ரொம்ப முக்கியமான வேலைகளை இந்த 3 பேர்கிட்ட தான் குடுப்பாரு. முக்கியமாக பேதுரு கிட்ட குடுப்பாரு. அது என்னென்ன வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா, மறுரூப மலையில போறப்போ பேதுரு கூட இருந்திருப்பாரு. பஸ்காவை இடத்தை ஆயத்தம் பண்ண அப்படின்னு சொல்ற இடத்துலயும் பேதுரு கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்திருப்பாரு. சேரியஸோட மகளை உயிரோட எழுப்புகிற இடத்துல பேதுரு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல கூட எல்லாம் பேதுரு இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்திருப்பாரு. இப்ப எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், பேதுரு கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவர் ஒழுங்கும் கிரையுமாக அதை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு வேலை செய்கிறவராக தான் இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடனே கூட சுற்றித் திரிந்தார். பிரதானமான வேலையை தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்டையும் கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? மணவாட்டிக்கான ஒரு வேலை, மணவாட்டிக்குரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை, மணவாட்டியின் அழைப்பை பெற்றுக்கொண்ட சபையில் இருக்கிறவர், நம்ம சபையாகிய நாம் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நம்ம செயல்படுறோமா? நாம யோசிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். இப்போ நம்ம சீசர்கள், அதுவும் இல்லாம இந்த பேதுருக்கிட்ட இருக்கிற இன்னொரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசர்களோட தேவைகளை எல்லாத்தையும் அரவணைத்து செய்யக்கூடியவராக பேதுரு காணப்பட்டார். சீசர்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா, பேதுரு கிட்ட தான் கேட்பாங்க. பேதுரு தான் அதை என்ன பண்ணி கொடுப்பாருன்னா செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டு செய்து கொடுப்பார். இதை நீங்க மத்தேயு 8வது அதிகாரத்துல நீங்க கேட்டா, நீங்க படிச்சீங்கன்னா அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். பேதுருவுக்கும் விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக விசுவாசம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பேதுரு கிறிஸ்துவுடனே கூட பயணம் செய்து போய்கொண்டுகிட்டே இருக்கிறார். அநேக அற்புதங்களை என்ன பண்றாரு, பேதுரு தன் கண்ணார கண்டு இருக்கிறார். எவ்வளவோ அற்புதங்களை செய்ததை கூட இருந்து கண்ட அந்த பேதுரு தனக்கு தேவைக்கென்று ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்து கிட்ட எனக்கு இந்த அற்புதத்தை எனக்காக செய்யுங்கன்னு அவர் கேட்டதே இல்லை. ஏன்னா கேட்டிருக்க கூடும். அதாவது பேதுருவோட மனைவி, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, நீங்க தான் அநேக அற்புதங்களை செய்யற இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்காங்களே, அவர்கிட்ட கேட்டு என்னோட அம்மாவை அதாவது குணமாகி சரியாகி வர முடியற அளவுக்கு எங்க அம்மாவை செய்யக்கூடாதான்னு கேட்டிருக்கலாம். ஆனா பேதுரு அதை கேட்டாரா என்றால் இல்ல. பேதுரு எந்த ஒரு ரிக்வெஸ்டும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் வைக்கவே இல்லை. தனக்கென்று ஒன்றையுமே தேடாத ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இவர் காணப்பட்டார். ஆனா இயேசு அதை புரிந்து கொண்டவராக, இந்த இடத்துல பேதுருவுக்கு ஒரு ஹெல்ப் வேணாம், நம்முடைய ஊழியத்திற்கு இடைஞ்சல் இல்லாம பேதுரு தன்னோட கூட தொடர்ந்து வர வேண்டுமானால் அவருக்கு இருக்கிற சிக்கலிலிருந்து அவர் என்ன பண்ணணும், வெளியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவர் என்ன பண்றார், போய் அவருடைய மாமியாரை அவர் என்ன பண்றாரு, சுகப்படுத்துகிறார். வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 8:14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் என்ன பண்றாரு, மாமியை அவரு சுகப்படுத்தி அவர் என்ன பண்றார், அவர்கள் சுகப்படுத்தி விட்டு பேதுருவையும் தன்னோட அழைத்து கொண்டு போகின்றார். அப்போ இப்ப என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றத பேதுரு தேடாம தேவனுடைய ராஜ்யத்தை அவர் முதல்ல தேடினார். இயேசு கிறிஸ்துவோட கூட சென்றால், இயேசு கிறிஸ்துவோட கூட அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நான் அப்போஸ்தலனாக போனா எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரதானமான ஒரு சிந்தையை மட்டும்தான் அவர் தனக்குள்ளாக வைத்திருந்தார். இவர்தான், பேதுருதான் இயேசு கிறிஸ்துவை முதலில் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். இந்த நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 10:32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இப்போ இவர் என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அறிக்கை பண்ணுகிறவனை நான் என் பிதாவின் இடத்துல அறிக்கை பண்ணுகிறேன். அப்பவே என்ன பண்ணிட்டாரு, பேதுருவுக்கு கிடைச்சிடுச்சு அந்த அனுகிரகம், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிடைச்சிருச்சு. ஏன்னா முதலில் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டது யாருன்னு பார்த்தோம்னா பேதுரு தான் அறிக்கையிட்டார். இதுல நாம இன்னைக்கு ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்து இன்னைக்குரிய இந்த நம்ம போஷனை நம்ம முடிக்கலாம். அடுத்த தொடர்ந்து பேதுருவோட இது ஒரு வாரத்துல முடிகிறது இல்ல, இன்னும் 2 வாரங்கள் கூட செல்லும். அதனால இன்னும் 2 மாதம் நம்மளுக்கு, அடுத்த மாதமும் அதுக்கடுத்த மாதத்துலதான் நம்மளுக்கு பேதுருவோட இது முடியும். இப்போ ஒரே ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம பிரதானமாக பார்க்க போகிறோம். இந்த முதல் அற்புதத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வர்ற அற்புதத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். இயேசு கிறிஸ்துவோட முதல் அற்புதம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவோட முதல் அற்புதம்.
இந்த அற்புதத்துல இந்த அற்புதத்தை நம்ம பின்னாடி இன்னொரு டைம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இதை பார்க்கலாம். இந்த அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த மலையில் அந்த அற்புதம் எல்லாருக்குமே அந்த அப்பத்தை 5000 புருஷர்கள் மாத்திரம் இருப்பாங்க. 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு சிறுவன் மூலியமாக கொண்டு வந்து என்ன பண்ணுவார், பிட்டு அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரையுமே இவங்களையும் நீங்க கடலுக்கு மீன் பிடிக்க போங்க அப்படின்னு சொல்லி சீசர்களை அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்து மட்டும் தனித்திருக்கும்படியாக ஒரு மலைக்கு சென்றுவாரு. அந்த மலைக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுதுதான் இந்த தண்ணீர் மேல நடக்கிறதான இந்த ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கிற அந்த அற்புதத்தை நான் சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் இதற்குள்ளாக வருகிறேன். இப்போ தண்ணீர் மேல நடந்து வர்றப்போ இந்த இது வாசிக்கிறதற்கு நாம என்ன பண்ணணும்னா வாசிங்க சிஸ்டர். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெட்சாய்க்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இவர் என்ன பண்றாரு, இவரு அவங்களை எல்லாத்தையுமே அந்த 5000 பேருக்கும் போஷித்து விட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு தம்முடைய சீஷர்கள் படகுல ஏறி என்ன பண்றாரு, ஜனக்கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால அவர் பெத்சாயிதாவுக்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் என்ன ஒரு இடத்துல இறக்கி விடு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாரு, அங்க போய் ஒரு மலையில போய் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல போயிடுறாரு. இங்க பெத்சாயிதா அப்படின்னா இதுக்கு மீன் பிடிக்கிற இல்லம். பெத் அப்படின்னாலே வீடு, சாய்தா அப்படின்னா ஃபிஷிங். அப்போ மீன் பிடிக்கிற இடத்திற்கு மீன் பிடிக்கும் இல்லம் இல்ல மீன்பிடி இல்லம் அப்படின்றதுதான் பெத்சாயிதாவோட மீனிங். இதுக்கு நம்மளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கு. இதோடைய அர்த்தம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இவர் என்ன பண்றாரு, திரும்பியுமாக அந்த என்ன பண்றீங்க, நீங்க மீன் பிடிக்க போங்க, மீன் பிடிக்கிற வேலையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு மலைக்கு மேலாக ஏறி போயிறாரு. மலைக்கு மேலாக ஏறி போய் அவர் தனிமையில இரவு முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போதான் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, மீண்டுமாய் அந்த கடல் பகுதியில கடல் மேல் நடந்து வரார். இப்போ முதல் வருகையில இது நிழல். இப்ப நீங்க பாத்துட்டீங்க, 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரு, மீண்டுமாய் தனிமையாக இருக்கும்படியாக மலைக்கு போனார், மீண்டுமாக திரும்பி மலையிலிருந்து இறங்கி கடலின் மேல் நடந்து அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய சீஷர்களையே சந்திக்கிறாங்க. அப்பதான் அவர் கடல் மேல நடந்து வரப்பதான் பயங்கர காத்தடிக்குது. நடந்து வரப்போ பேதுருவும் என்ன பண்ற, நான் இதை மாதிரி நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி கடல் மேல நடக்க கேட்கிறாரு. பேதுருவும் நடந்து வரப்போ காற்றின் திசையை பாக்குறப்போ கடலுக்குள்ள மூழ்கிறாரு. பின்பாக இயேசு கிறிஸ்து என்ன அற்ப விசுவாசின்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி மீண்டுமாய் கடல்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இதுதான் இந்த தண்ணீர் மேல் நடக்கிறதான இந்த பாத்தீங்கன்னா செய்தி. இந்த செய்திக்குள்ளார நம்மளுக்கு இருக்கிறதா இதை நீங்க வாசிக்கிறதா இருந்ததுன்னா மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனத்துல 33வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். இதை நீங்க வீட்டுல இருக்கிறப்போ நீங்க இதை நீங்க வாசித்து கொள்ளலாம். இப்போ இந்த சத்தியத்திற்குள்ளாக இந்த இருக்கிற அந்த அற்புதத்திற்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற நிஜத்தை நாம இப்ப பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிஜம் என்ன, இதன் மூலமாக நமக்கு தெரிந்த விஷயங்கள், நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னோட முதலாம் வருகையில அவர் என்ன பண்றாரு, அந்த 5000 பேருக்கு உணவை கொடுத்தது போல சத்தியம் என்கிற அப்பத்தை உணவை நம்மளுக்கு கொடுத்துட்டு மலையின் மேல ஏறி போயிட்டார். தன்னுடைய தகப்பனிடத்துல என்ன பண்றார், மரித்து உயிர்த்தெழுந்து மலைக்கு போகிறது போல தன் பிதாவின் இடத்திற்கு அவர் சென்று விட்டார். அப்போ திரும்பி மீண்டுமாக 2வது வருகையில் அவர் என்ன பண்ண போகிறார், வருவார். என்ன பண்ணுவாரு, ஜனங்களை பிடிக்கிறவர்களாக்கினார்னா என்ன பண்ற, மீன் பிடிக்கிறவர். அவர் போகும் பொழுது என்ன பண்ணார், தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், மீன் பிடிக்கிற உங்களை ஜனங்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லித்தான் அவர் என்ன பண்றார், அழைப்பு கொடுத்திருப்பார். அந்த அழைப்பை அவருடைய சீஷர்களுக்கு நீங்க போய் ஜனத்தை பிடியுங்கள்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, மலைக்கு போயிட்டார். மலையில இருந்து மீண்டுமாக கப்பல்ல ஏறி உட்கார்றப்போ இருக்கிறதான அந்த ஒரு இதைதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட முதல் வருகையில அவருக்கு அப்பதம் என்கிற சத்தியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதே போல ஜனங்களை பிடிக்கிறவர்களாக இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் ஜனங்களாகிய நம்மளையும் பிடித்துட்டாங்க. படகுல போய் நாமளும் உட்கார்ந்துட்டோம். விசுவாச கப்பல் அப்படிங்கிற படகுல நாம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம். வாசிங்க சிஸ்டர் 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
இப்போ நாம என்ன பண்ணிட்டோம்? விசுவாச கப்பலுக்குள்ளார பேதுருவை போல நாமளும் போய் அந்த விசுவாச கப்பலுக்குள்ளார போய் உட்கார்ந்துட்டோம். இந்த விசுவாச கப்பல்ல அந்த விசுவாசத்தை நம்ம சேதப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்ல அந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டு மரணம் வரை அந்த விசுவாசத்தோட கூட நம்ம வைராக்கியமாக இருக்கிறோமா? அத நாம சிந்திச்சு பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ அவரு அதுவும் இல்லாத இப்போ வந்து அவரு இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஜாமத்துல அந்த கடல் மேல நடந்து வந்தாரு? வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து எந்த நேரத்துல அந்த கடலின் மேல நடந்து வருவாருன்னு பாத்தீங்கன்னா, ராக்காலம், அதாவது 4வது ஜாமம்னு நம்ம வந்து அந்த நீங்க மத்தேயு 14வது அதிகாரத்துல 22-33 வரைக்கும் வாசிக்கிறப்போ, அந்த பேதுரு வந்து தண்ணீர்ல மூழ்கி போவார் இல்லையா? அந்த இதெல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு இந்த வசனம் வரும். அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. சாரி, நீங்க அதை படித்துக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரியில 4வது ஜாமத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார்? தண்ணீர்ல நடந்து வருவாரு. அப்போ நாம இருக்கிற இந்த காலமும் இயேசு வரப்போகிற காலம் எந்த காலத்துல? ராக்காலத்துல வருகிறார். அப்ப நாம இருக்கிற இந்த காலம் கூட என்னது? இருளான காலத்துலதான் நாம இருக்கிறோம். என்னன்னா ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துல நாம இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா? யுத்தங்களின் சத்தத்தை நம்ம கேட்கிறோம். கொடிதான கொள்ளை நோய்கள், கொரோனா வந்தது, நாம பார்த்தோம். அப்ப நாம என்ன பண்றோம்? இந்த இருளான இந்த கொடிய காலங்கள்ல நாம இருக்கிறோம். அப்ப அவருடைய வருகை சமீபம். இப்போ வந்து கொந்தளிக்கிற கடல் அப்படின்னு பார்த்தோம்னா, கலிலேயா கடல் கொந்தளிக்கிற கடல்னு பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணாரு? பேதுரு வந்து பயந்தாரு. அந்த கொந்தளிக்கிற கடல் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்குது? படிங்க சிஸ்டர். 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அப்போ நம்ம காற்று கொந்தளிக்கிற கடல் எதனால கொந்தளிக்கும்? காற்றினால கொந்தளிக்கும். அப்ப இந்த காற்று வந்து எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே. அப்ப நம்ம எந்த மாதிரியான வஞ்சனைக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறோம்? பலவித வஞ்சனையான போதகங்கள். இப்ப நம்ம அநேக போதனைகள் நம்மளுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அநேக சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்துல எது நல்லது, எது கள்ள போதகம்ங்கிறத பகுத்து ஆராயிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். எந்த ஒரு போதகத்தை கேட்டாலும் வசனத்தின் அடிப்படையில் அந்த போதகம் இருக்கிறதா? இதற்கு வசன சாட்சி இருக்கிறதா? இது வசனத்தின் பிரகாரம் இந்த போதனை போதிக்கப்படுகிறதா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த காற்றினால அலைக்கழிக்கிற பிள்ளைகளை போல இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஞானமான பிள்ளைகளாக காணப்படணும். தந்திரமான போதனைகளுக்குள்ளாக நாம என்ன பண்ணிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. உங்களுக்கு இப்ப அநேக கள்ள போதகங்கள் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. ஆசீர்வாதமான கூட்டங்கள் பாத்தீங்கன்னா, முழு இரவு ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் நிறைய வச்சு மக்களை வந்து கூட்டத்தை காமிக்கிறதற்காகவும், அவர்களிடமிருந்து காணிக்கையை பெற்றுக்கொள்ள, அவங்களுடைய சுகபோக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் நிறைய பேரை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இருக்கிற விசுவாசிகளுக்கு வந்து எது சத்தியம், எது உண்மையான சத்தியம், எது தப்பான போதனைன்னு பகுத்தறிகிற அந்த ஒரு மனப்பக்குவம் இல்ல. ஏன்னா இருக்கிற அந்த ஒரு ஃபாஸ்டான காலத்துல கிடைக்கிற சத்தியத்தை அவங்க வந்து நுனிப்புல் மேய்கிறவர்கள் போல மேய்ந்துட்டு போயிடுறாங்க. அப்போ கிடைக்கிற இடத்துகளுக்கு அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம சத்தியத்தின்படி இது போதிக்கப்படுகிறதான பகுத்தறிகிற பிள்ளைகளாக நாம காணப்படணும். அதே போல கிறிஸ்து மலையை விட்டு தண்ணீர் மேல் வருவார். அது வந்து தண்ணீர் மேல் வருவார் அப்படின்னா, தண்ணீர் அப்படிங்கிறது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்திற்கும் சொல்லப்படும், ஜனங்களுக்கும் தண்ணீர் வந்து ஒரு ஒப்புமையாக சொல்லப்படும். அப்ப 2வது வருகையில அவர் மலையை விட்டு தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை விட்டு செகண்ட் கம்மிங்ல அவர் 2ஆம் வருகையில வருவார். யார் மேல வருவார்? இந்த ஜனத்தின் மீது, நம் மீது ஆளுகை செய்வதற்கு அவர் வரப்போகிறார். 4வது ஜாமம் அப்படிங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 3வது மணி, காலையில ஏர்லி மார்னிங் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். இந்த 6 மணி வரை இந்த ஒரு 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆழ்ந்த இருட்டு காணப்படும். இந்த ஆழ்ந்த இருட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சந்திரனும் மறையக்கூடிய நேரம், சூரியனும் எழும்பக்கூடிய நேரம். அந்த 2மே மறைந்திருக்கிற நேரத்துலதான் இது ஒரு இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆழ்ந்த இருட்டு காணப்படும். இந்த நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் வருவார். அப்போ நாம என்ன பண்ணணும்? விழித்திருக்கிற பிள்ளைகளாக நாம காணப்படணும். அந்த இருளான காலம் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இருளான காலத்துலதான் நாம வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த இருளான அந்தகார கிரியைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நம்மை மீட்டெடுக்க நம்மை
மீட்டெடுக்கக்கூடிய பெரிய பொறுப்பு நம்முடைய தேவாதி தேவன் கையில் இருக்கிறது. அவர் நம்மை மீட்டெடுக்க மீண்டுமாய் வருவார். அந்த அழைப்பு நம்ம கடைசி வரைக்கும் பற்று கொண்டிருந்தார், கடுகளவு விசுவாசம் நம்மளோட கூட இருந்து நம்ம அதை பற்றி கொண்டிருந்தால் அவரோட கூட நம்ம ஆளுகை செய்ய நம்ம அவரோட கூட போவோம். அதுவும் இல்லாம நம்ம இது முக்கியமா ஒரு இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு பிரதானமான காரியத்தை வந்து கற்றுக் கொடுத்திருப்பார். அந்த காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போய் என் பேர்ல அநேக அற்புதங்களை செய்யுங்க, என் பேர்ல போய் நீங்க நிறைய வந்து அடையாளங்களை செய்யுங்க, முடவர்களை குணமாக்குங்க, மரித்து போனவர்களை உயிர்த்தெழ செய்யுங்க, தொழுநோயாளிகளை சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லி அநேக அற்புத அடையாளங்களை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது அவர் கட்டளை கொடுத்து அனுப்பியிருப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு மாட்டு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, எந்த விதமான உணவுப் பொருட்களை கொண்டு போகக்கூடாது, பணப்பையை கொண்டு போகக்கூடாது, கால்களில் பாதரட்சி அணியக்கூடாது, கைகளில் குச்சி கூட வைத்திருக்க கூடாது. இதுவும் இல்லாம வெறும் கையோட 2 பேராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக அனுப்பி வச்சிருப்பார். இதுல ஒரு பெரிய சத்தியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை குறித்து கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதா பார்த்து கொள்ளுவார். அந்த ஒரு விசுவாசத்தோட கூட அவர் எப்படி இயேசு கிறிஸ்து ஒன்றும் இல்லாமல் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரோ அதே போலதான் தன்னுடைய சீசர்களுக்கும் கற்றுக்கொள்ளும்படியாக எல்லாமே இயேசு கிறிஸ்து பிதாவினால் சந்தித்து கொள்ளப்படும். பிதா எல்லாவற்றையும் போகிற எல்லா இடத்திலையும் அந்த சீஷர்களுக்கு கொடுப்பார். அவரால் மாத்திரமே அவருடைய தேவைகளை சந்திக்க முடியுங்கிற ஒரு பெரிய பாடத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க என்ன பண்ணிருப்பார், இயேசு கிறிஸ்து முன் வந்திருப்பார். அவங்க கையில குச்சி, ஏன் சாப்பாடு வேண்டாம், போற இடத்துல சாப்பாடு கிடைக்கும், ஏன் கைகள்ல குச்சி கூட கொண்டு போக கூடாது. குச்சி வந்து என்னன்னா வழியில போற இடத்துல ஏதாவது முள்ளு தட்டி இருந்ததுனால எடுத்து போடுறதுக்கு உதவியாக இருக்கும். திருடர்கள் திருட வர்றப்ப அவர்களை அடித்து ஒரு துரத்தவும் அது இது உதவியாக இருக்கும். இல்ல விஷ பூச்சிகள், ஏதாவது பாம்பு, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து அதையும் அடித்து கொள்றதுக்கு இந்த குச்சி பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி குச்சிகள் கூட அவர்கள் சீஷர்கள் கொண்டு போக கூடாது. ஏனென்றால் பிதா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். எந்த ஒரு ஆபத்தும் நிகழாதபடி, ஏற்ற வேளையில் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்படி, மாத்து வஸ்திரம் அவர்களுக்கு சந்திக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருப்பார். அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தோட கூட தான் அவ்வளவு அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவிற்கென்று தேவ ராஜ்யத்திற்கென்று எழும்பி பிரகாசித்தார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் என்ன பண்றது, ஒரு முழு நம்பிக்கை வைத்து இருக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். வாசிங்க சிஸ்டர், மார்க் 13வது அதிகாரம் 35வது வசனம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சேவல் கூவுகிற நேரம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதிகாலை வேலையில தான் சேவல் கூவும். இந்த அதிகாலை வேலையில சேவல் கூவுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ, இது வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லியிருக்கு. அப்ப நீங்களும் எப்பொழுதும் நாம் என்ன பண்ணணும், வீட்டு எஜமானுக்காக நாம காத்து கொண்டு வருவான் நீங்கள் அறியீர்கள். அப்போ எப்ப என்ன பண்ணணும், நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாக, நாம ரொம்ப வசனத்தின் மேல் பசிதாகம் உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்போ என்ன பண்ணி எப்பவுமே நாம என்ன பண்ணணும், விழித்திருக்கிற பிள்ளைகளாக நாம காணப்பட வேணும். அப்ப சேவல் கூகுற நேரம் அப்படின்னா அதிகாலை நேரம். அந்த நேரத்துல நாமளும் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம காணப்பட வேண்டும். இப்ப பேதுருவும் தண்ணீரை நடந்தார், காற்றை பார்த்ததும் கடல்ல மூழ்க தொடங்கினார். ஏன் அப்படி பண்ணினார், ஏன் தண்ணீர்ல மூழ்கினார்? இயேசு கிறிஸ்துவின் மீது கண்ணை வைத்திருக்கும் பொழுது அவரால் தண்ணீர்ல ஸ்டெடியா நடக்க முடிஞ்சது. ஆனா காற்றின் பயங்கரத்தை பார்த்து அவர் தன்னுடைய கண்களை திருப்பி காற்றை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணினார், கடலுக்குள்ள மூழ்க தொடங்கினார். அதே போல நாமும் அழைப்பை பெற்றுக்கொண்ட நாமும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளால இந்த ஜீவிதத்துல ஒழுங்கும் கிரயமுமாக நடக்க முடியும். உலகம் என்கிற இந்த காற்றை நோக்கி நம்ம கண்ணை திருப்பினோமானா இந்த காற்று என்ன பண்ணும், இந்த உலகம் என்ன பண்ணும், நம்மள இயேசு கிறிஸ்துவிகிட்ட இருந்து நம்மளோட கண்ணை திருப்பி அதற்குள்ளாக நம்மை மூழ்கடித்து விடும். நம்ம உலகம் என்கிற அந்த கடலுக்குள்ளாக நம்ம மூழ்கி விடுவோம். அப்ப அதற்கு நாம எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக காணப்படணும். இப்போ வந்து நாம என்ன பண்ணணும்னா, வாசிங்க சிஸ்டர், எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ நம்ம யார பார்த்து ஓடணும், இயேசு கிறிஸ்துவை
மட்டும் நம்ம பார்த்து நம்மளுக்கு இருக்கிற ஓட்டத்தை ஓட வேண்டும். இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கு, ஒரு டெஸ்டினி இருக்கு. அந்த இடத்துல நான் போய் நிக்கணும்னா, அந்த அந்த தொட வேண்டிய கோடு மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அதை நோக்கி தான் ஓடணும். அதே போல நம்மளுடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். அப்ப கண்ணை திருப்பணும் அப்படின்னா, உலகம் என்கிற பாவம் நம்ம என்ன செஞ்சிடும், உள்ள இழுத்து விடும். அப்ப நம்மளுடைய ஓட்டத்திலிருந்து நாம பின்வாங்கி போய் விடுவோம். அப்ப கடல் அப்படிங்கிறது ஜாதிகள் அதிக பாஷைக்காரர்களை சொல்லியிருக்கு. அப்போ இந்த கடலுங்கிற இந்த ஜாதிகளுக்குள்ளாரையும் இந்த பாஷைக்காரர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்த கடலுக்குள்ளாக நாம அமிழ்ந்து போய் விடுவோம். அப்போ பேதுரு எவ்வாறு அவர் வாயினாலே அறிக்கையிட்டார், நீதான் உண்மையான தேவனுடைய குமாரன் சொல்லி அறிக்கையிட்டார். அதே போல நாமும் விசுவாச கப்பல்ல இருக்கிறப்போ கிறிஸ்து நம்ம இருதயத்துல நம்மளுக்கு இருதயத்திற்குள்ளாக நம்ம வந்துட்டார். நாமும் கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் அப்படின்னு அறிக்கையிடணும். அந்த அறிவு நம்மளுக்குள்ளாக காணப்படணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தேவனே என்ன பண்றாரு, மனுஷ ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில வந்தார். அப்படி அவருடைய தேவனுடைய மகிமையில வர முடியாததுனால தானே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்து மனுஷ உருவத்தில் வந்தது போல தேவனே இறங்கி வந்தார் அப்படின்னு ஒரு சில என்ன பண்றதுன்னா ஒரு போதனைகளும் இருக்கு. அந்த மாதிரி அல்ல. பேதுரு கரெக்டாக என்ன பண்ணாரு, சரியாக தெள்ள தெளிவாக, நீர்தான் உண்மையான தேவனுடைய குமாரன். அப்ப பிதா இருக்கிறார், பிதாவோட குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டார். இந்த விஷயத்துல நாம தெளிவுள்ள பிள்ளைகளாக, யார் பிதா, யார் யார் தேவன், யாரு தேவனுடைய குமாரன் அப்படிங்கறதான ஒரு தெளிவு நம்ம இடத்துல காணப்படணும். இந்த தெளிவோட கூட நாம போகும் பொழுது நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை நம்ம ஒழுங்கும் கிரையுமாக, எவ்வாறு பவுல், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தை கூட ஓடி நாமளும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பேதுருவை போல விசுவாசத்தோடு அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடி சத்தியம் என்கிற அந்த கடலிலே நேராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய பயணப்பட்டு நம்மளுடைய பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக சத்தியத்தின்படி ஓட தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.